வியூவர்ஸ் நம்ம இப்போ வந்து சவுகார்பேட்டையில் இருக்கோம். ஜென்ரல் முத்தையா தெருவில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். அக்கா, இப்போ இந்த தேர்தல் வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் நடக்க போகுது. எப்படி இருக்குது களம்? இங்கே வந்து ஓட்டு கேட்டெலாம் வர்றாங்களா மக்கள்? வராங்க. இங்கே ரிட்டையர்ட் இருக்காங்க, கலைஞர் கட்சிக்காரங்க, இவங்க 2 பேர் தான் வராங்க இங்கே. இப்போ புதுசாக விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே இந்த வாட்டி. ஏன்னா இது முதல் நிற்கிறாரு, கொடுத்து பார்ப்போம். பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். வருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. எதனா ஒரு உதவின்னு போய் நின்னா செய்ய மாட்டேன்றாங்களே. இப்போ இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு வந்து அமைச்சராக வேற இருக்கார். அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எது கேட்டாலும் செஞ்சு தர்றாரு அப்படின்றாங்க, நீங்கள் இல்லைன்றீங்க. பாதி பேருக்கு செய்கிறாரு, பாதி பேருக்கு செய்ய மாட்டேன்றாரு. சேகர் பாபு தான், அவர் தான் 3 வருஷமாக வர்றாரு. 3 எல்லா வசதியும் செய்து தரத்துல அப்படியே மாற்றத்தை பண்ணணும். அவர் நல்லா செய்கிறார்ல முக ஸ்டாலின். அப்புறம் என்னது மாற்றம்? ஏன்னா தப்பு இல்லை, மாற்றம் செய்ய வேண்டியது தான். ஒன்றும் தப்பு இல்லையே. புடவை கொடுத்து, ஜாக்கெட்டு கொடுத்து, 500 ரூபாய் கொடுத்து, பொங்கல் சாமான் கொடுத்து போட்டெல்லாம் வாங்குறாரு. இதெல்லாம் வருமா? கிறிஸ்டின், ஹிந்து, முஸ்லீம் எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறாரு. நான் சூரியனுக்கு தான் போவேன். என்ன காரணம்? அவர் என்ன செய்யலை? எல்லாம் நன்மை தான் செஞ்சுன்னு இருக்காரு. எங்கள் மகளிருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் எப்படி சூரியனுக்கு போடாது? நாங்கள் மாற்றி போடுவோம். இப்போ புதுசாக வந்து டிவிகே வந்திருக்கு. டிவிகேக்கு வந்து இளைஞர்கள், பெண்கள்லாம் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இளைஞர் பெண்கள் என்ன ஆதரவு இருக்குது சொல்லுங்கள். எடுத்தோடனே அவர் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு, என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு. மற்றவங்களை திட்டுறதுக்கு தான் இருக்கிறாரு. நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், அதை சொல்லலை. மற்றவங்களை எப்போ திட்டலாம், என்ன திட்டலாம், அது தேவையில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மகளிருக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ வயசு பசங்களெல்லாம் கூப்பிட்டுனே இருக்கிறீங்க. அவங்களுக்கு முதல்ல புத்தி சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள். முதல்ல அவங்களே கட்சியில் சேர சொல்கிறீங்க. படித்து ஃபேமிலியை முதல்ல ரன் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கட்சிக்கு வர சொல்லுங்கள். முதல்ல இந்த 2000 ரூபாய் எங்களுக்கு போதும், அவர் வந்தால் பார்ப்போம். நாங்கள் சொன்னதே சொல்ல வேணாம், மேற்கொண்டு புதுசாக சொல்லுங்கள். அவரை இந்த இடத்துல எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார், டிஎம்கே தான் வரும். ஆமாம், எல்லா சலுகை அவர் தான் கொடுக்குறாரு. நாங்கள் அவருக்கு தான் போடுவோம், வேறு யாருக்கு போட முடியும்? கொரோனாவில், மழையில், வெயிலில் எல்லாமே சலுகை கொடுக்குது இந்த ஏரியாவுக்கு. அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். விஜய் சார் ஆரம்பிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. அவருக்கும் ஒரு இது கொடுக்கணும் தான். மக்கள் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? சார் எனக்கு விஜய் பிடிக்கும் சார், என் புள்ள மாதிரி அவன். அப்படியா? எஸ் சார். இப்போ ஓட்டு வந்து விஜய்க்கா அப்படின்னு ஒரு ஹைப்ராம் இருக்கு. பார்ப்போம், கடவுள் செய்யல கையில், என் கையில் இல்லை. தெய்வம் எப்படி விடுறோ அப்படி தான். எல்லாம் டிஎம் தான் மோப்பாக இருக்குது. செய்கிறாருங்க, இருக்குது, நல்லாலாம் செய்கிறாரு. 3 வருஷமாக 3 எலெக்ஷன்லேயும் அவர் தானே ஜெயிச்சுன்னு இருக்காரு. விஜய்லாம் அந்தளவுக்குலாம் பெருசாக இங்கே அறிமுகம். சேகர் பாபானை தான் ஜெயிப்பாங்க. வருவாங்கண்ணா, அவங்கவுங்க ஓட்டு கேட்டு போவாங்க. அவர்லாம் நிறைய செஞ்சுருக்காருண்ணா இந்த தொகுதிக்கு. பேட்டு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஸ்போர்ட்ஸுக்கெலாம் நல்லா முக்கியத்துவம் கொடுப்பாரு. எது கேட்டாலும் வாங்கி தருவார். இப்போ கூட போர்டு வாங்கி கொடுத்தாரு. பேசுவார்ண்ணா. எல்லா பண்டிகைக்கும் டோக்கன் கொடுப்பாரு. டோக்கன் கொடுத்து பொருள், அதான் அந்த பொருள் கொடுப்பாரு. அந்த பண்டிகை தீபாவளிக்குலாம் தீபாவளி பரிசு தொகுப்பு கொடுப்பாரு. அது எது கொடுப்பாருண்ணா? சூரியன் தான் வரும். சூரியன் தானா? ஆமாம். ரெட்டையில எனக்கு தெரியாது, ரெட்டையெல்லாம் தெரியாது. சூரியன் தான் வரும். எதுவுமே இல்லைன்ற பொருள் எதுவுமே கிடையாது. அத்தனை பொருளுமே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அவரால். இந்த கட்டிக்கிற புடவை கூட அவர் புடவை தான் நாங்கள் கட்டுறோம். நாங்கள் கட்டுற புடவைல அவர் குத்த புடவை தான். அவர் அவ்வளோ நல்லது எங்களுக்கு செய்கிறப்ப அவர் தானே எங்களுக்கு வரணும்னு நினைப்போம். மற்றவங்க வரணும்னு எப்படி நினைக்கிறது? அவர் தான் வரணும் எங்களுக்கு. சேகர் பாபு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாற்றம் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு தான் டிவிகேக்கு ஓட்ட போகணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக டிவிகேக்கு ஆதரவாக தான். ஏன் டிவிகே வரணும்? நல்லா தானே கவர்மெண்ட் மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி. இங்கே ஹவுசிங் போர்டு, கல்யாண மண்டபம், இல்லை கரண்ட்டு, இதை மட்டும் ஒரு இது இல்லை. அது அடிப்படையான வசதி தான். அது ஒரு அரசாங்கம் தரக்கூடிய ஒரு வசதி தான். அதை மட்டுமே பெருசாக வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இங்கே வேலை மாற்றம், வேலைக்கான இது எல்லாமே தேவை. அதுக்காக தான் சேகர் பாபானை தான் ஜெயிப்பார். எங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாரு, பின்ன அவர் தானே ஜெயிக்கணும். என்னென்ன செய்கிறாருக்கா? எங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறாரு. எண்ணெயிலேருந்து எல்லாமே தராரு. அவருக்கு தானே நாங்கள் போடுவோம் ஓட்டு. மற்றவங்களுக்கு எப்படி நாங்கள் போடுவோம்? அவரும் எதுவுமே பண்ணதில்லைங்க. எங்களுக்குன்னு இப்போ இந்த வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரெட்லேருந்து பாலேருந்து அவர் தான் எத்தனை எங்களுக்கு கொடுக்குறாரு. மற்றவங்களாம் யாரும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அவர் தான், எங்கள் அண்ணன் தான் வரணும். சேகர் பாபா அண்ணன் தான் வரணும். எங்களுக்கு திமுக தான் வரணும். அவர் எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. எல்லாமே அவர் கொடுக்குறது எல்லா சலுகை எங்களுக்கு நல்லா இருக்குது. பஸ்ஸு வசதி, அதேமாரி வீட்டுக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்களாம் வீட்டிலே இருக்கோம். அந்த 1000 ரூபான்றது வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி எங்களுக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு வீடு இல்லை. இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் சின்ன வீடு தான், பாத்ரூம் கிடையாது. அதனால் எங்களுக்கு வீடு கட்டி தரணிக்கிறாரு. எதிரே வீடு கட்டி கொடுத்துருக்காரு, சத்திரம் கட்டி கொடுத்துருக்காரு. கம்மியாக எங்களுக்கு என்ன இதுவோ அது கட்டி கொடுத்துக்கிறாரு. எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே, எல்லா சலுகையுமே வருது. அதனால் எங்களுக்கு அவர் தான் வேணும்.
அவங்க இது வரைக்கும் எங்கே இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் பார்க்கல, அவ்வளோதான். என்னை பொறுத்தவரையும் தாவேக்கா தான் நான் சொல்லுவேன். அவர் செய்யட்டும், செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, செய்வார், அதெல்லாம் ஓகே, அது ரெண்டாவது பட்சம். புதுசாக வரவங்களும் ஒரு சான்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா வருமேன்ற ஒரு இதுதான். ஒரு யூத்துக்கு ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கோ அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா. இப்போ இந்த விஜய் மேலே இவ்வளோ நம்பிக்கை வந்ததுக்கு என்னக்கா காரணம்? ஃபேன் பேஸஸ் ஆல்ரெடி இருக்குது அவங்களுக்கு, நல்லது பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அவங்க அண்ணன் சும்மா சொல்லுவாங்க தான், ரசிகர் பின்ன என்ன சொல்லுவாங்க, பின்ன ரசிகர் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் மக்களுக்காக எதனா வாங்கி கூடாம பார்க்கலாம். இவங்க எல்லாமே 10 ரூபா துண்ணாலும் நல்லா செய்கிறாங்க இல்லை, நீ அது கூட கிடையாது இல்லை, அங்கே வாங்கிக்கோங்க, அங்கே வாங்கிக்கின்னு இங்கே ஓட்டு போட்டுருங்கன்ற இது கதையாது. அதெல்லாம் இது வரையும் எங்களுக்கு எல்லாம் பார்த்து செய்கிறவங்களோட ஓட்டு போடுவோமா, வெத்தோட்ட வந்து நிற்கிறவனுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோமா. இப்போ நீ 10 ரூபா எனக்கு கொடுத்துட்டு போகிற, இந்த தம்பி 10 ரூபா கொடுத்து செய்யப்பா சார் தான் பண்ணுவேன். நீ எதுவுமே இல்லாத வந்து வெத்தோட்ட வந்து கேட்டாக்க எப்படி போடுவாங்க? ஓட்டு காசு வாங்கக்கூடாது இல்லை, ஓட்டுக்கு வாங்குறோம் வாங்கலை, நீ இது வரையும் என்ன செஞ்சுருக்கிற, என்ன சொல்லியிருக்கிற, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிக்கிறியா? எதுவுமே கிடையாது. இவங்க செத்தோட வந்தோடனே திமுக தான் காரணம். ஆர்எஸ் பாட்டில் காணாலும் திமுக தான் காணும், பட்டர் பிஸ்கட்டை காணனாலும் திமுக தான் காணும், குளுக்கோஸ் பாட்டில் காணனாலும் திமுக. இது என்ன கதை இது? நீ எந்த தப்பு பண்ணாலும் வந்து நீ திமுக மேலே தான் வச்சுடுவியா? என்ன செய்யல, எல்லாமே செய்கிறாரு. கொரோனா காலத்தில் கூட 5 மூட்டை அறுபதும் கொடுத்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அந்த ஆட்சி எங்களுக்கு வேணுமா? ஒன்று மேலே வாயில் வடை சுடுற பையனோட ஆட்சி வேணுமா எங்களுக்கு? நல்லதுக்கு கெட்டதுக்கு வாழ்வு சாவு எல்லாத்துக்கும் வருவார். எல்லாத்துக்கும் வந்து முன்ன ஆறுதல் கொடுப்பார். அவர் மேலே எந்த குறையும் கிடையாது, இது வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. சாப்பாடு போடுறாரு, மழை வந்தால் புடவை தர்றாரு, நல்ல மக்களுக்கு நல்லா சலுகை கொடுக்குறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு? நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். திமுக தான் பாஸ் ஆகுது. திமுக தான். சேகர் பாபு நல்லா செய்கிறாரு, எல்லாரும் எதுனா பண்டிகை வந்தால் நல்லா செய்கிறாரு. வந்து மழை பெஞ்சாலும் எது வந்தாலும் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. விஜய் கட்சியில் வந்திருக்க எப்படி இருக்கு? அது சொல்ல முடியாது, எப்படியோ இளைஞர் ஓட்டு பூரா அவங்க இருக்குன்றாங்க. ஆனால் எங்களுக்கு விசுவாசம் அவருக்கு தான், சேகர் பாபுக்கு தான் போடுவோம். ஏன்னா அவர் இதுவரை எங்களுக்கு அவர் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு நாங்கள் என்ன தேவையோ அது மொத்தத்தையும் அவர் செய்கிறாரு. நல்லது, கிறிஸ்மஸ் வந்தால் தேவையானதை செய்கிறாரு, பொங்கல் வந்தாலும் தேவையானதை செய்கிறாரு. அவர் விருப்பப்பட்டது மனசு நிறைவாக செய்கிறாரு. சீமான் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது, இங்கே இதுவரையிலும் எதுக்குமே வந்தது கிடையாது, யாருமே வந்தது கிடையாது. சேகர் பாபு ஒரு ஆள் தான் வராரு. அவர் வந்து தான் எங்கள் தேவையெல்லாம் பார்ப்பார். எதனா ஒரு சாகு வந்தாலும் வருவார், கல்யாணம் காட்சி இருந்தாலும் வருவார். எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துக்கிறாரு, சத்திரம் கட்டி கொடுத்துக்கிறாரு, எல்லாமே கட்டி கொடுத்துக்கிறாரு. ஒரு 50,000 ஓட்டில் ஜெயிப்பார். என்ன சொல்கிறேன் நீ? ஆமாப்பா, 4 கட்சி இருக்குன்னா 10 கட்சி இருக்கட்டும், அவர் தான் இங்கே